ஏப்ரல் 22 காஷ்மீரில் நடந்த ஒரு தீவிரவாத வன்முறை பிரச்சனை ரொம்பவே கொடூரமான ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஸோ அந்த பிரச்சனையில் நேருக்கு நேர் நின்று மோதி அதில் உயிரை துறந்த அந்த உயிர்கள் எவ்வளவு துடித்து வேதனை அனுபவிச்சிருப்பாங்கிறதும், அந்த உயிர்களை இழந்து தவிக்கக்கூடிய உறவுகள் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே அந்த இழந்து தவிக்கக்கூடிய அந்த உறவுகளுடைய மனநிலைமையை நம்ம நினச்சி பார்த்தோன்னா நிச்சயமாக இது ஒரு கொடூரமான ஒரு விஷயம் மட்டும் இல்லை. இந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து மீண்டு வெளியே வர்றதுங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளான இறைவன் அவங்களுக்கு எல்லா வல்லமான ஆத்ம சக்தியையும் மனசக்தியையும் கொடுத்து அவர்களுடைய ஆத்ம சாந்தி மட்டும் இல்லாமல் அவங்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு மன ஆறுதலை கொடுத்து இனி அடுத்த கட்ட ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு எல்லாம் வல்ல சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்துட்டு, என்னால் எனக்கு தெரிந்த அந்த காஷ்மீர் பிரச்சனையில் உள்ள சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். காஷ்மீரில் நடந்த அந்த தீவிரவாத பிரச்சனையை நம் நாட்டில் உள்ளவங்க அதை விமர்சனம் பண்ணுறது தான் ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயலாக நான் பார்க்குறேன். என்னென்னா அந்த ஒரு பிரச்சனையை முன்வைத்து அரசியலாக்குறாங்க. சிலர் மதவெறி பிடித்தவங்க அதை ஒரு பிரிவினவாதமாக கொண்டு போகிறாங்க. ஸோ யாருமே அந்த இடத்துல துடித்தது உயிர்கள்ங்கிறத மறந்துடுறாங்க. அப்படி பார்த்தோம்னா இப்போ ஒரே ஒரு எடுத்துக்காட்டா நாம் அந்த இடத்துல அதே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நாம் அன்னைக்கு நின்று இருந்தோம்னா நம்மளுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் கற்பனையில் நினைச்சு பாருங்க. அந்த சமயம் நமக்கு நான் ஹிந்து, நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம்னோ யாருக்கும் மனசுல வராது. அந்த நேரம் ஒன்னே ஒண்ணுதான் நினைப்புல இருக்கும், நம்ம உயிரை எப்படியாவது பாதுகாக்கணுமே, எனக்கு எப்படியாவது உயிர் பிச்சை போட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு துடிப்பு தான் அந்த நேரம் மனசுல இருக்கும். இது மரணத்தோட வாயில போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் புரியும் நம்ம சொல்றது. ஆனா கற்பனையில சிலர் நினைச்சு பார்த்தா மனிதாபிமானம் உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையானதுங்கிறது, மனித உயிர் எந்த அளவுக்கு விலை மதிப்புள்ளதுங்கிறதும் உணர முடியும். ஸோ நாம இன்னைக்கு மனித பிறவியா இருக்கனால மட்டும்தான் நம்மளால நாம நினைச்சதை செய்யறோம், நினைச்சதை நடத்துறோம். இது ஐந்தறி உள்ள ஜீவன்கள் ஏதாவது தான் நினைச்சதெல்லாம் நடத்த முடியுதா? இல்லையே. இப்போ ஒரு கோயில் கோபுரத்துக்கு போகணும்னா மனித பிறவிக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, அவங்க நம்ம மட்டும்தான் போக முடியும். இது ஒரு நாயோ ஒரு மாடு பூனைன்னு சொல்லி அவங்களெல்லாம் நம்ம கோயிலுக்குள்ள வரவேற்கிறாங்களா? இல்லையே. அப்போ எவ்வளவு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு பிறவிதான் மனித பிறவி. அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து எல்லோரும் அந்த உயிருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில அந்த இடத்துல உயிரா பாருங்க. அந்த இடத்துல உயிரை ஒரு மத வரியாவோ இல்ல அரசியல் ரீதியாவோ பார்ப்பதை தவிர்த்திடுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த காஷ்மீர் தீவிரவாத பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ பாதிக்கப்படுறது என்னவோ பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இப்படி உயிர் பலி ஆனது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதை இழந்து தவிக்கக்கூடிய உறவுகளுக்கு தான் அதில் உள்ள வேதனையோட ஆழம் அவங்களால மட்டும்தான் உணர முடியும். நம்மளால வெளியில இருந்து ஐயோ ஐயோன்னு சொல்லதான் முடியும், வேற எதுவும் நம்மளால செய்ய முடியாது. இது ஒரு பாதிப்பு நமக்கு இருக்கு. ஆனா அதே மாதிரி இப்ப அதோட விளைவுகள் என்ன ஆச்சு? இப்ப பாகிஸ்தான், இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தானுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை சட்டமாக்கப்பட்டிருக்கு. இதுல பாதிக்கப்படுறது என்னன்னா அப்பாவி மக்கள் தான். என்னன்னா இன்னைக்கு கூட இப்போ கூட என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதாவது மனைவி இந்தியாவில் உள்ளவங்க, கணவன் பாகிஸ்தான், அப்ப குழந்தைங்களும் பாகிஸ்தான் போக வேண்டியிருக்கு, கணவனும் பாகிஸ்தான் போக வேண்டியிருக்கு, மனைவி என்பவள் இந்தியாவில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அது எவ்வளவு ஒரு அது ரொம்பவே, அதாவது இந்த இடத்துல உறவுகள் உறவு முறைகளும் உறவுகளும் சரி, அன்பும் சரி, இந்த இடத்துல சிக்கி சின்ன பின்ன ஆகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு பாகிஸ்தான் ஒருத்தர் அவருடைய குழந்தைகள் 2 குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் நம்ம டெல்லியில உள்ள ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் பேஷண்ட். ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் 1 கோடிக்கு மேல செலவு பண்ணியாச்சு. இன்னும் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம டெல்லி ஹாஸ்பிட்டல்ல தான் நடத்தி ஆகணும். ஸோ இப்போ அவங்க பாகிஸ்தானுக்கு போய் ஆகணும். ஸோ அந்த தந்தை அந்த குழந்தைங்களை வச்சுட்டு கதறாரு.
ஸோ இது இப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள். இதில் எத்தனை எத்தனை உறவுகள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. அது நினைக்கும் போது இன்னும் வேதனையாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வன்முறை தீவிரவாதம்லாம் எதுக்கு? இப்போ இந்த காஷ்மீர்ல துப்பாக்கியும் வெடிகுண்டு வச்சிட்டு இருக்கவங்க மட்டும்தான் தீவிரவாதிகளா? இல்லையே. நம்ம இருக்கிறோம், நம்மளை சுற்றி நாலா திசையில இன்னைக்கு என்ன நடக்குது? தீவிரவாதத்துக்கு மேல தீவிரவாதமா தான், கொடூரமா தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, சமுதாயத்தை சீர்குலைக்கிற தீவிரவாதிகளாக இன்னைக்கு நம்மளை சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மனிதனுடைய உணர்வுகளை பாதிக்கிற வகையில, இல்லைன்னா உடலை பாதிக்கிற வகையில, இல்ல உயிர் ரீதியா பாதிக்கிற வகையில எவ்வளவோ கொடூரங்கள், கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரங்கள் இன்னைக்கு நம்மளை சுற்றியும் எத்தனையோ தீவிரவாத விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தீவிரவாதத்தையும் சரி, இப்போ சீர்கேடு, சமுதாய சீர்கேடுகளையும் சரி செய்துட்டு போயிருவாங்க. ஆனா செய்துட்டு போறவங்க நிம்மதியா தான் இருக்கிறாங்களா? இல்லையே. அதை விட வேதனையை இன்னும் அனுபவிக்கிறாங்க. என்னன்னா, எந்த நேரத்துல எப்ப பிடிபடுவோம், எப்ப சட்டத்தின் கையில நம்ம சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பயம், நெருக்கடி. சரி, அப்படியே சட்டத்தின் கையில வந்து பிடிபட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தான் என்ன ஆகுது? அதோட வாழ்க்கை முடிஞ்சே. முக்கால்வாசி என்ன ஆகுது? சிறைவாசத்திலே போயிருது. அதுல அவங்களுடைய உணர்வுகள், உடலும் சரி உயிரும் சரி எல்லாமே அங்க பாதிச்சு இனி ஒரு வாழ்க்கையே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தானே தள்ளப்படுறாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான சீர்கேடு, அதாவது தன்னையும் அழித்து அடுத்தவங்களையும் அழிச்சு தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுட்டு ஏன் இப்படி ஒரு சீர்கேடான வேலையை மனிதர்கள் செய்யணும்? உன்னதமான பிறவி கிடைத்த அந்த மனித பிறவியை உணர்ந்து பொக்கிஷமா புனிதமா செயல்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் வந்து நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் தத்துவம் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த காலம் இது இல்லை. இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். என்னன்னா, அதாவது உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் இல்லாம இருங்க, அந்த ஒன்னையாவது செய்தா போதுமே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீவிரவாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் இன்னைக்கு மனிதர்கள் வந்து ஒருத்தர் அழிக்கிறதுலையும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் போட்டு தள்ளினா நம்ம ஜெயிச்சுட்டோம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இயற்கையின் சீற்றம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்போ நம்ம வந்து மரணத்தோட ஒரு கையில தான், உள்ளங்கையில தான் நம்ம எல்லோருமே இருந்துட்டு இருக்கோம். எந்த நிமிஷம் ஒரு சிறு ஆட்டம், அந்த பூமி வந்து லேசா குலுங்கினாலே போதும், எல்லோருடைய ஆட்டமும் முடிந்து போகும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் இன்னைக்கு பயங்கரமான நிலநடுக்கங்களை பாக்குறோம், சுனாமி பாக்குறோம், இன்னும் எவ்வளவோ சீற்றங்கள், இயற்கையின் சீற்றத்தை பாக்குறோம். அந்த இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னாடி இந்த தீவிரவாத சீற்றங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கையின் சீற்றம் மகத்துவமானது. நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்ம இன்னைக்கு எல்லோருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி அதாவது மனிதன் வந்து மண்ணுக்கு மேல ஆசைப்படுறான், மண் மனிதன் மீது ஆசைப்படுது. கடைசியில ஜெயிக்கிறது என்னவோ மண் தான் ஜெயிக்குது. மனிதன் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. இதுதான் உண்மை. என்ன, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசூரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன். அதாவது எல்லா பிறப்பும் பிறந்தேன், ஆனா எதுலையுமே இறைவனுடைய திருவடியையோ இறைவனையோ என்னால் காண முடியவில்லை. ஆனால் உயர்ந்த மனித பிறவியை அடைந்த பிறகுதான் இறைவனுடைய திருவடியை நான் கண்டு இனி ஒரு பிறவி இல்லைங்கிறது, அதாவது பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய இறைவனுடைய திருவடியிலே சரணம் அடைந்து சாந்தி அடைந்து முக்தி அடைந்து இனி ஒரு பிறவி, அதாவது இன்பம் துன்பம் சோகம் வேதனைன்னு எத்தனையோ உணர்வுகள் இருக்கு. அந்த உணர்வுகள் எதுவுமே இல்லாத ஒரு மன அமைதி, ஆத்ம சாந்தியான ஒரு நிலையை இறைவனே உன்னுடைய திருவடியை பார்த்து நான் அடைந்தேன். அது இந்த மனித பிறவியால் தான் முடிந்தது என்பதுதான் அந்த சிவபுராணத்தில் உள்ள அர்த்தம். இது நாம் படித்தது ஹிந்துவா இருக்கனால சிவபுராணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது கிறிஸ்டின்க்கும் இதே மாதிரி அர்த்தம் உள்ள விஷயங்கள் கிறிஸ்டின் பைபிள்ல இருக்கும். அது மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு குரான்ல இருக்கும். இந்துன்னா பகவத்கீதை, கிறிஸ்டின்னா பைபிள், முஸ்லிம்னா குரான். இன்னும் எல்லா மதத்திலையும் புனிதமான நூல்கள் இருக்கு. அந்த நூல்களை ஒழுங்கா படிக்கிறோமா, இல்ல படிச்சாலும் அதுபடிதான் நடக்கிறோமா, அதை நம்ம ஒருக்கா நம்ம மனசாட்சியில நம்ம கேட்டோம்னா தெரியும். காரி துப்பும் நம்மள. ஏன்னா யாரும் அந்த மனசாட்சிப்படி அந்த கொள்கையின்படி நடக்கிறது இல்லை. ஆனா நான் ஹிந்து,
நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம் அப்படின்னு பெருமையாக என்னமோ பெரிய மதத்தில் பற்று இருக்கிற மாதிரி நம்ம பேசிக்கிடுவோம். ஆனால் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லாதனால தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய சீர்கேடுகளும் நரக துயரங்களும் இன்னைக்கு நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கையை மட்டும் நம்ம பின்பற்றினாலே போதும். அதாவது எல்லா மதத்திலையும் சொல்றது என்ன, பிற உயிர்களுக்கு யாருக்கும் தீங்கில்லாம வாழு. அதாவது பிற உயிர்களுடைய மன உணர்வுகளை பாதிக்காத, புண்படுத்தாத, அது மாதிரி உடலை கஷ்டப்படுத்தாத, உயிரையும் கஷ்டப்படுத்தாத. இதத்தான் சொல்றாங்க. பூமி கொஞ்சம் குலுங்கினாலே நின்று போகும் ஆட்டமே, ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா?